இப்போ குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது அதைத்தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்படி பார்க்குற நேரத்தில் இரண்டு பக்கமாகவும் சில முறைப்பாடுகள் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது. பெண்கள் வந்து இந்த நாள் முறைப்பாடு செய்வாங்க, ஆண்கள்கிட்ட இப்படி எல்லாம் குறை இருக்குது. அதே மாதிரி ஆண்கள் பெண்களை பற்றி முறைப்பாடு செய்வாங்க, பெண்கள்கிட்ட இப்படி எல்லாம் முறைப்பாடுகள் குறை இருக்குது அப்படின்னு ஆண்கள் பெண்களையும் பெண்கள் ஆண்களையும் மாறி மாறி சில கம்ப்ளைண்ட்ஸுகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸுகள் என்ன, அதுக்கு தீர்வுகள் என்ன என்பதை நம்ம பார்த்து படிச்சுட்டோம்னா அந்த பிரச்சனையும் இனிமேல் வராது. அதில் சகோதரர்களே, அதாவது ஆண்கள் பெண்கள் பக்கமாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது பெண்கள் வந்து சொல்கிறாங்க ஆண்களை பற்றி சொல்கிற குறைகள் ஆக முக்கியமான குறை என்ன தெரியுமா? ஆக முக்கியமான குறை என்ன தெரியுமா? பெண்கள் சொல்லுவாங்க தெரியுமா, எங்களோட ஹஸ்பண்ட் உலகத்தில் உள்ள எல்லாருடனும் சாஃப்டாகத்தான் பேசுவாங்க, மென்மையாகத்தான் பேசுவாங்க. அவர் உலகத்தில் கொஞ்சம் கரமாக உரமாக பேசுகிற ஒரே ஒரு ஆள் என்னோட மட்டும்தான், அப்படி சொல்லுவாங்க. கவலைப்படுவாங்க. யார் ஃபோன் பண்ணினாலும், யார் வந்தாலும், தாத்தாவோட தங்கச்சோட அல்லது யாரோட பேசினாலும் அழகான முறையில் மென்மையாக சாஃப்டாக பேசுவாங்க. ஆனால் என்னோட மாத்திரம்தான் கொஞ்சம் உரமாக பேசுவாங்க. இது மனைவிமார்களுக்கு கவலை. இது அவங்க யோசிக்கிறாங்க, என்னடா என்னோட இப்படி நடந்து கொள்றாரு, என்னோட இப்படி பேசுறாரு. எனவே ஆண்கள் விளங்கணும் என்ன தெரியுமா, மனைவி என்பது உங்களோட அடிமை அல்ல, உங்களுடைய அடிமை கிடையாது. அவன் ஒரு மனைவி, உங்களோட சப்போர்ட்டுக்காக இருக்கிறான். எனவே அவன் நாங்கள் மனிதனாக மதித்து அழகிய முறையில் பேசுறதுக்கு ஆண்கள் பழகிக்கொள்ளணும். அடுத்ததாக பெண்கள் ஆண்களை பற்றி சொல்லக்கூடிய அடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன தெரியுமா, எங்களோட அதிகமான நேரம் டைமை செலவழிக்கிறாங்க. கடைக்கு காலையில் போகிறாங்க, மாலையில் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாலும் கையில் பெரிய ஃபோன் ஒன்றிக்கும், அதில் வந்தத்தோட வாஷ் பண்ணியாச்சு, ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறது, இமெயிலை செக் பண்ணுறது, இரவாகும் சாப்பாடு சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, வெள்ளை கிழமை கடைக்கு போடும். இதான் எங்களோட வாழ்க்கை. இதை நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் போடுறாங்க. எங்களோட கொஞ்சம் உட்கார்ந்து கதைக்கிறாங்க இல்லை, குழந்தைகள் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லை, குழந்தைகளோட படிப்பை பற்றி பார்க்குறாங்க இல்லை, எனக்கு சுகமாக இருக்கிறேன்னு கூட விசாரிக்கிறாங்க இல்லை. அதை விடுங்களே, வீட்டுக்கு வந்தால் தான் பேசுகிறாரு இல்லை. கடையில் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஃபோன் போட்டு பேசுவோம்னு கோல் அடித்தா மனைவியோட பேர் வந்ததோட டக்குன்னு யார் இருந்தாலும் சைலன்ஸில் தான் போடுறது, சைலண்டில் போட்டுருவாங்க. மனைவியோட ஃபோனில் இருந்து கோல் வந்தால் சைலண்ட், வேறு யாராவது எடுத்தால் ஆன்சர் பண்ணுறது. இது எவ்வளோ பெரிய துரோகம் எடுத்த பாருங்கள். அவன் இது பெண்கள் இன்றைக்கு முறைப்பாடு செய்கிறார்கள். எந்த அளவுக்குண்டா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில், நான் பேர் சொல்லாமல் சொல்கிறேன், ஒரு மாவட்டத்தில் இருக்கிற காதியார் சொல்கிறாரு, ஒரு பொம்பளை தலாக் கேட்டு வந்திருக்கிறான், எனக்கு ஹஸ்பண்டை சொல்லுங்க தலாக் சொல்ல சொல்லி. என்ன காரணம் தெரியுமா, என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லை, ஃபோன் கோல் அடித்தாலும் ஃபோன் ஆன்சர் பண்ணுறாரு. அவரை கூப்பிட்டு கேட்டால் சொல்கிறாரு, எனக்கு மனைவியோட எந்த கோவம் இல்லைப்பா, எனக்கு ஆன்சர் பண்ண டைம் இல்லைன்றார். பாருங்க, இஸ்லாம் அப்படி சொல்லலை. சம்பாதிக்கணும், ஆனால் பெண்களுடைய விஷயத்திலும் கூடுதலாக கவனம் செலுத்தணும். அட்லீஸ்ட் வந்து கோல் வந்து அவர் ஆன்சரை பண்ணுங்க, என்னன்னு கேளுங்க. சில நேரம் எமர்ஜென்சிக்கு அடிப்பாங்க, ஹஸ்பண்ட் ஆன்சர் இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உதவி செய்வார். இந்த நிலைமையில எங்கள் சமுதாயத்தில் இருக்குது. அடுத்ததாக சகோதரர்களே, பெண்கள் சொல்கிற இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, ஆண்கள் எங்களை வெளியே கூட்டு போகிறாங்க இல்லை, ஒரு மாலை நேரத்தில் ஒரு பீச்சுக்கு கூட்டு போச்சோன்னா அதுக்கும் போகிறாங்க இல்லை, ஒரு பூந்தோட்டத்துக்கு கூட்டு போச்சோன்னா அதுக்கும் கூட்டு போகிறாங்க இல்லை, ஒரு ரிலாக்ஸுக்கு ஒரு அமைதியான இடத்துக்கு கூட்டு போனால் அதுக்கும் கூட்டு போகிறாங்க இல்லை. ஆனால் அவர் மட்டும் சரியாக பெருநாள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ட்ரிப் எடுத்துருவார், அவருக்கு ரிலாக்ஸ் தேவையான பைக் எடுத்துகிட்டு எங்கேயாலும் போயிட்டு வருவார். இப்படி தான் இருக்குது. இவங்க அட்லீஸ்ட் பள்ளிக்கு போனாலும் நண்பர்களை கண்டா கொஞ்சம் பள்ளிக்கு முத்தவழியில் கதைச்சிட்டு வருவாங்க, எனக்கு அது ஒன்றுமே இல்லை, நாங்கள் வீட்டில் தான் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அப்போ இந்த விடயத்திலையும் ஆண்கள் கவனம் செலுத்தணும். அடுத்ததாக சகோதரர்களே, உறவுகளுக்கு சேர்ந்து நடக்கிற தடையாக இருக்கிறது. மனைவியோட உமாவுக்கு சோமியில் அவசரமாக போக மாட்டேன், ஹஸ்பண்ட் சொல்கிறது இப்போ எனக்கு வேலை நாளைக்கு போகணுன்றது. ஆனால் அதே நேரத்தில் ஹஸ்பண்ட் உமாவுக்கு சோமில்லைன்னா டக்குன்னு போகிறது. மனைவி ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அவள் அப்படி வச்சுட்டு ஹஸ்பண்ட் போகிறது, டக்குன்னு உமா பார்க்குறது. அப்போ நாங்கள் யோசிக்கணும்னு தெரியுமா, எங்களோட உமாவுக்கு சோமி இல்லாமல் போனால் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படுதோ, இதே மாதிரி தான் எங்களோட வைஃப்ட உமாவுக்கு சோமி இல்லாமல் போனால் அவட மனசும் கஷ்டப்படும். இதை நம்ம ரெண்டையும் யோசிக்கணும். எனவே சகோதரர்களே, அடுத்ததாக, அதாவது தனது குழந்தை வளர்ப்புக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, பிள்ளையோட விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்களே இல்லை, இன்னைக்கு மனைவிமார்கள் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அப்போ ஆண்கள் இதை கொஞ்சம் கரிசனை செலுத்துங்க. எங்களை பற்றி இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் போகுது, ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறது இல்லை, பொதுவாக கமனான ஒரு கம்ப்ளைண்ட் தான். அடுத்ததாக இந்த விஷயத்தை நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி எங்களோட வாழ்க்கையில் இருந்தால் அதை இல்லாமலாக்க முயற்சிக்கணும்.